ஹாய். இவன் வந்து புடவை கட்டின்னு வந்துக்கிறான் இன்னைக்கு. அந்த புடவை பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தது. எப்போ கழட்டி கீழே வைக்கவேன்னு பார்த்துருந்தது. ஆனால் அந்த புடவை கட்டிட்டு ஒரு நடக்கட்டி மெனக்கட்டி நந்துன்னு வர ஒரு ஆளை, அந்த நடையும் அந்த புடவையும் ஒரு நிமிஷம் சும்மா இல்லைப்பா. இவன் ஒரு நடக்கிறான் போறா வர்றான். எவ்வளோ வாட்டி அந்த ஹேர் ஸ்டைலில் பண்ணுவான், இந்த சாரியை ரெடி பண்ணுவான். இவ்வளோ நல்லா நடந்து வரியே, இன்னும் உனக்கு புடவை வந்து அவ்வளோ ஒரு இஷ்டமா? புடவை ஒரு பாரம்பரியமா யாரும் ஃபாலோ பண்ணுறது, அதனால நான் ஃபாலோ பண்ணுவேன். அதுதான் நீங்க கூறீங்களே டெய்லி டார்ச்சர் கொடுக்குறதுக்கு. இல்ல, ஒரு ஆபீஸுக்கு போற ஆளு டெய்லி இப்படி புடவை கட்டின்னு போகணுன்றியே, உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குதா இந்த புடவை? மம்மி நான் இன்னைக்கெல்லாம் நைட்டு கூட அப்படியே புடவையில கூட தூங்குவேன். ஏன்னா எனக்கு புடவைன்னா அவ்வளோ பிடிக்கும். ஸோ அதனால அது எப்படி நான் கம்ஃபர்டபுள் இல்லைன்னு சொல்ல முடியும் சொல்லுங்க? இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல எனக்கு பிடிச்சா இப்படி நடக்குவேன். அப்படியே எனக்கு உட்கார மாட்டியே, புடவை கட்டிட்டா உட்கார மாட்டியே ஒரு இடத்துல. உட்கார மாட்டேன்னா அந்த புடவை கசிஞ்சிச்சுன்னா எப்படி, அதை எப்படி நான் எவ்வளவு அழகா மெயின்டைன் பண்ணிட்டு பாருங்களேன். இந்த புடவை ஒண்ணு கட்டிட்டா அந்த புடவையும் ஒரு பாடா படுது, அந்த தலையில வைக்கிற பூவும் ஒரு பாடா படுது. எப்ப கழட்டி என்ன கையில வைக்குவேன்னு காக்குது. நீங்க ஒரு துண்டு ஏன் போன வாரம் ஒரு 7 முழம் தரலையா பூவு? அது 7 முழம் போன வாரம் கொடுத்தீங்க. சனிக்கிழமை இது 1 முழம். இந்த வாரம் வந்து பக்ரீத் இருந்ததுனால பூ ரேட்டு ஜாஸ்தி ஆயிட்டு பூக்கார் வரல. என்ன பண்ண முடியும்? மல்லிப்பூ கிடைக்கலையா இன்னைக்கு? மல்லிப்பூ கிடைக்கலப்பா. ஆனாலும் இந்த சுமையா இந்த புடவைய சுமக்குறியே. நான் இல்ல, ஆளை விடு. நான் இல்ல பிளவுஸ் உனக்கு தைச்சு தரதுலப்பா. தைச்சு கொடுக்க மாட்டீங்க மம்மி பிளவுஸ். நீ போடுற பிளவுஸ் எனக்கு செட் ஆகாது. நான் அது மாதிரி தைக்க மாட்டேன், அதனால தைச்சு தர மாட்டேன். பாருங்க, உங்க வீட்டுல கூட யாருன்னா இந்த மாதிரி இருந்தா, ஒரு புடவைய கட்டிட்டு உட்கார மாட்டான் ஒரு இடத்துல, நடியா நடக்கிறான், மெனக்கட்டி போறா வரான், பாக்குறான், கண்ணாடியே அழுவுது. இவன் நடைய பார்த்து கண்ணாடியே அழுவுது ஃப்ரெண்ட்ஸ். யாருன்னா உங்க வீட்டுல கூட இந்த மாதிரி புடவை கட்டியே ஆகணும்னு அடை பிடிச்சி கட்டுறவங்க யாருன்னா இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெஸ் லெகின் டாப்ஸ் எல்லாம் போடாதீங்க. பாரம்பரியமான சாரி வாங்கி கட்டுங்க. இப்ப எவ்வளவு மகத்துவம் இருக்குதுங்களா ஒரு சாரி கட்டுறதுல. யாருமே கட்டுறது இல்ல சஞ்சய். உனக்கு இவ்வளோ ஒரு ஆர்வம் இருக்குது, அதனால நீ கட்டிக்கோ. இன்னும் நம்மள பார்த்து கையெடுத்து கும்பிடணும். அதுக்கோசரம் புடவை கட்டிக்கணும். சரி கட்டு. அது என்ன எங்களுக்கு செட் ஆகுறது இல்லை, உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, அதனால கட்டு. ஒரு இடத்துல நிக்காத, நடக்கட்டி நட. உட்கார்றதுல அந்த புடவையில் அது இன்னும் ஒரு மகத்துவம்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்மெல்லாம் புடவை கட்டினா எப்படாத்த கழட்டி வந்து போடுவோம்னு நினைக்குவோம். ஆனா இவன் அப்படி கிடையாது. இன்னைக்கு கட்டிட்டு நாளைக்கு வரல இப்படியே சுத்த சொன்னா கூட சுத்துறான். அது என்னவோப்பா உனக்கு ஒரு ரொம்ப கம்ஃபர்டபிள். எனக்கு ரொம்ப என்ன சொல்றது, நம்மளுக்கு கம்ஃபர்டபிள் இல்லப்பா. எனக்கெல்லாம் ரொம்ப பழக்கம் சாரி கட்டி. ஸோ அதனால இப்பெல்லாம் நானே சாரி ஒரு 5 மினிட்ஸ் கூட தான் எடுத்துக்க மாட்டேன். 2 மினிட்ஸ்லேயே சாரி கட்டிக்கிறேன். பரவாயில்ல கூட சாரி கட்டுறேன். பரவாயில்ல, குட் லக். நான் வந்து 2 மினிட்ஸ் தான் கட்டிக்கிறேன். ஸோ ப்ரீ ஃபிட்டிங்கால நான் எதுவுமே பண்ணல. நானே செல்ஃபாவே கையிலேயே அதே மாதிரி பண்ணி கட்டிக்கிறேன். நல்லது. கட்டிருக்கேன். ஒரு ரசிக்கிறேப்பா புடவை கட்டிட்டு. அப்படி பின் பண்ணிருக்கிறேன். பின் பண்ணனா ஜஸ்ட் மேல எடுத்து போட்டுட்டு. அந்த புடவை அழுவுது சஞ்சய். தயவு செஞ்சு அந்த புடவை எப்ப கழட்டுற சொல்லு, பாவம். அதுக்கும் ஒரு புடவை நாளைக்கு காலையில கழட்டுறேன். ஐயோ கடவுளே, நாளைக்கு காலையில தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புடவையை இவன் கழட்டுவானா பாருங்க. இப்படியே தூங்க போறான். அது எப்படி தான் இருக்க போனோம் தெரியாது. உங்க வீட்டுல யாருன்னா இப்படி இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் சொல்லுங்க. பாய் பாய். நல்லா